ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தாபா ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சுங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப அற்புதமாக வீட்டில் ரொம்ப சூப்பராக அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு டேஸ்டியாக சாப்பிட்ற அளவுக்கு குக் பண்ண முடியும். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபி பார்க்கலாம். 1 கிலோ அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ண மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போது அது கூட 4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் நம்ம நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவில் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே சுருக்குன்னு சாப்பிடுவாங்க, அதனால் நான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டு ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா இருக்க மாதிரி ஊறுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். இது ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறலாம். பாத்திரத்துக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி தனியாக ஓரமாக வச்சிடலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நிறைய வெங்காயம் தேவைப்படும். நமக்கு வெங்காயத்தோட அளவு தான் அதிகமாக இருக்கும். அது சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நம்ம சேர்த்த போகிறோம். பெரிய வெங்காயமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இந்த பெரிய வெங்காயத்தை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் போல் நம்ம சின்ன வெங்காயமும் ஆட் பண்ண போகிறோம் அரைக்கிறதுக்காக. தாளிக்கிறதுக்காக நம்ம மெலிசாவும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக வதக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் அளவுக்கு நான் ரஃபாக சாப் பண்ணி தனியாக ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அது போக மீதி இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம முன்னில வாக்கில் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளி. இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே வெங்காயம் தக்காளியில் அந்த காம்பு பகுதி வேர் பகுதி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா வதக்கும் போதும் சரி அரைக்கும் போதும் சரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இதில் ஒரு தக்காளி அளவுக்கு மட்டும் தனியாக எடுத்து வதக்கிறதுக்கு வச்சுக்கலாம். மீதி இன்னொரு தக்காளி நம்ம அரைக்க பயன்படுத்த போகிறோம். அரைச்சிக்கலாம். இதை ரஃபாக கட் பண்ணாலே போதும். இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 பல்ஸ்லேயே நல்லா நமக்கு பிளெண்ட் ஆகி பேஸ்ட்டாக கிடச்சிரும். அது ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போது இதே ஜாரில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது அதே ஜாரில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு வரும். இதை நம்ம அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதையும் தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 9-10 பச்சை மிளகா, நீல பச்சை மிளகா அவ்வளோவா காரம் இருக்காது. அதனால் நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். ஒரு பகுதியை நம்ம அரைக்கவும் ஒரு பகுதியை நம்ம தாளிக்கவும் பயன்படுத்த போகிறோம். இப்போ இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சரிபாதியாக 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதை 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டை நம்ம வதக்கிறதுக்கும் ஒரு பார்ட்டை அரைக்கிறதுக்கும் பயன்படுத்த போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் அந்த ஒரு அரைக்கிற பார்ட்டை எடுத்துக்கலாம். இது கூடவே இப்போது ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கலாம். இதையும் குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். ஈவனாக அரையும், அதுக்காக தான் கட் பண்ணி போடுறோம். இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 20 நம்பர் அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக எடுத்திருக்கோம், இஞ்சி கம்மியாக எடுத்திருக்கோம்.
இப்போ இதெல்லாம் சேர்த்து கொரப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்படியே தூள் தூளாகவே இருக்கட்டும். இது ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நமக்கு தேவையான அரைப்பொருளெல்லாம் அரைச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு போயிடலாம். குக்கிங் ஆயில் ஒரு 100 மில்லி அளவுக்கு குக்கரில் விட்டுக்கலாம், அல்லது அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கலாம். நெய்யும் சூடாகி வரட்டும். நெய்யும் சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் முழுசாக சேர்த்துக்க போகிறோம். கருப்பு ஏலக்காய் 2, பச்சை ஏலக்காய் 5, கல்பாசி 2 சின்ன பீஸு, பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன், லவங்கம் ஒரு 10, பட்டை 2 பீஸு, ஸ்டார் பூவில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாளித்து வந்துறதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி கொரப்பாக அரைச்சி வச்சோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா, அந்த கலவையை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது நல்லாவே பொங்கி வர மாதிரி நல்லா தீயிற மாதிரியும் இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நீலவாக்கில் கட் பண்ண அந்த வெங்காயம் கிட்டத்தட்ட இதுவே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தனித்தனியாக இதழாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் நமக்கே தெரியும். கண்ணாடி பதம் அந்த ப்ரௌனிஷ் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஆயிட்டுருக்கு. அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் எப்படியா இருந்தாலும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். எப்போவுமே வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ்டாக ஆகிற எந்த ஒரு டிஷ்ஷுமே ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை அப்படியே சேர்த்துக்கலாம். கலவையோடு சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அடுப்போட தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஒன்றோட ஒன்று கலந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி நம்ம இப்படி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லா பக்கமும் எல்லா பீசஸ்லேயும் மட்டனோட எல்லா பக்கத்துலேயும் பரவுற மாதிரியும் நம்ம கிளறி விடும்போது சீக்கிரமாக வேகவும் செய்யும். இதோ பாருங்கள், இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்த பிறகு வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் நம்ம கொஞ்சம் தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 1 ஸ்பூன் போதும். மட்டன் மசாலா தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரம் தேவை அப்படிங்கிறதுனால நம்ம மட்டன் மசாலாவில் அதிகமாக சேர்த்துட்டு மிளகாத்தூளில் கம்மி பண்ணிக்கிட்டோம். இப்போ மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஜூஸியாக எல்லா பக்கமும் எல்லா மசாலாவும் நல்லாவே உள்ளே இறங்கும். நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நம்ம இது குக்கரில் விசில் விட்டு வேக விட போகிறோம். நமக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி கறியில் இருக்கிற தண்ணி நம்ம பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம எவ்வளோ தண்ணி விடுறோமோ அதுதான் கணக்கு. நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். பொதுவாக மட்டன் வேகிறதுக்கு நான் 5 to 6 விசில் விடுவேன். உங்களுக்கு யூஸ்வலாக எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. நான் 5 to 6 விட்டுட்டு அது கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே விசில் வரட்டுங்க. நல்லா கூல் ஆன வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராசஸ் செஞ்சுட்டு வரலாம். ஒரு சின்ன கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். அது கொஞ்சம் சூடானதும் சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது பட்டு பட்டுன்னு வெடிக்கும், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்மில் வச்சே செஞ்சுக்கோங்க. மல்லி விதை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால இந்த குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும். நம்ம முன்னவே பச்சை மிளகா சாப் பண்ணதில் ஒரு பார்ட் அரைச்சிக்கிட்டோம். இன்னொரு பார்ட் இப்போ இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சூப்பராக வதங்கி வந்துடும். காரமே நமக்கு இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ சாப் பண்ண வெங்காயத்தை மீதி இருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுருக்கிறதுனால அடியும் பிடிக்காது, மேற்கொண்டு நம்ம மேலே தெளிக்காது. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இது கூட வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த ஆனியன் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து இதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லாவே வதங்கி வரட்டுங்க. ஏன்னா பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி கிளறி விட்டுக்கணும்.
அது கிளறி கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி அப்புறம் வெங்காய பேஸ்ட்டு இதெல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்து வரட்டும். இப்போ கடைசியாக வந்து தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. எல்லா பொருளும் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சுட்டு கை விடாமல் கிளறி விட்டுக்கலாம். இது கை விட்டு கிளறும் போது அடியில் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி ஆகாமையும் இதோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ கொஞ்சம் போல் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அது மட்டும் சேர்த்துக்கலாம். அதாவது இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பும் மஞ்சள் தூளும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளேம் வந்து நம்ம கொஞ்சமாகவே வச்சுக்கலாம். ஹாஃப் ஃப்ளேம்லேயோ அல்லது லோ ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை நல்லா போகிறதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பப்போ கிளறி விடுறதுனால அடிப்பிடிக்காமல், தீயாமல், ஃப்ளேவர் மாறாமல் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் நமக்கு இந்த கிரேவி கிடைக்கும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். அதுக்காக தான் அப்பப்போ கிளற சொல்கிறது. அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த தாபா ஸ்டைல் மட்டன் கிரேவிக்கு இந்த மாதிரி பக்குவமாக நம்ம செஞ்சு ஆட் பண்ணும்போது அட்டகாசமான டேஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு கூல் டவுன் ஆக வச்ச குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலா ஒன்றோட ஒன்று கறியில் நல்லா ஒட்டி வந்திருக்கு. அரோமாவே ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. அதாவது வாசனையே குக்கரை ஓப்பன் பண்ணதுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கறியெலாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த மட்டன் கிரேவியில் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட்டும் கூட அல்டிமேட்டாக இருக்கும். தாபா ஸ்டைலில் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இது எல்லாமே சாதம், சப்பாத்தி, நான் ஐட்டம், டிஃபன், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன் பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான ஒரு கிரேவியாக இருக்குது. இப்போ மேற்கொண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு விசில் விட்டுக்கலாம். இந்த கிரேவியும் ஆல்ரெடி வெந்திருந்த கறியோடு சேர்த்து நல்லா மிங்கிள் ஆகிறதுக்காக நான் ஒரு விசில் மறுபடியும் குக்கரில் மூடி போட்டு மூடி ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ அது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்குங்க. எல்லா விதமான டிஷ்க்கும் இது மேட்சிங்காக இருக்கும். ஈவன் சாதம், டிஃபன் ஐட்டம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி, புலாவ் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எப்போயாவது மட்டன் செய்யும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். அடிக்கடி நம்ம செய்கிற மட்டன் வந்து ஒவ்வொரு மாதிரியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். என்னோடய சேனலில் நிறைய மட்டன் வெரைட்டிஸ் செஞ்சுருக்கேன். அதே போல் நான்வெஜ்ஜில் சிக்கன் வெரைட்டிஸும் நிறையா செஞ்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களை வந்து சேரும். புது புது வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு அந்த வீடியோவை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.